விருட்டு விருட்டுன்னு போறாரு. பின்னால என் தங்கச்சி அழுதுட்டே ஓடுற மாதிரி இருக்கு. என் தங்கச்சி ஏதோ அசந்தாப்புல இருக்காட்டி ஏதோ ஜூஸ் கூசு சில்லுன்னு போட்டு கூட்டிட்டு பாவம். அந்த நட நடந்து போவாத, நான் போ சீக்கிரம். என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நாத்து கிடைக்காம கொடுத்து வச்சிருக்கணுமே. யாத்தாடியோ நம்ம ரூம்ல இருந்து அழுதுட்டு ஓடி வந்தது பாத்துட்டு போல இருக்க. என்ன இதெல்லாம் பாக்க தெரியலையே நீ? உங்களுக்காண்டி தான் ஸ்பெஷலா ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். வச்சிருப்பா குடிங்க. நம்மள கண்டாலே இந்த சில்வெண்ட் பயப்படதான் செய்தா. வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள சின்ன பையன் இருக்கதான் செய்யுது என்ன கண்டு. நான் ஒரு டெரர் பீஸ்னு அவளுக்கு ஏற்கனவே தெரியும். என் மூஞ்ச கண்டாலே அவ 3 நாள் தூங்க மாட்டா. அப்படி பயப்படுவா. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் அழுத பாத்துட்டு போலுக்குன்னே. நான் அழுத பாத்துக்க மாட்டா. அப்பப்போ ஜூஸ கொண்டு நீட்டு தள்ளா சந்தோஷமா வாங்கி குடிக்க வேண்டியதா. எல்லாம் பயம் அவளுக்கு. எவல இருக்கக்கூடிய பயம் வேற என்ன? என்ன எப்பவும் 1 மணி நேரத்துக்கு ஒருக்க தான் ஜூஸ் கொண்டு வருவேன். இப்போதான் கொஞ்சம் நாள் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால ஒரு ஜூஸ் தந்தேன். இப்ப என்ன திடீர்னு கூட 1/2 மணி நேரம் தானே ஆகுது. அதுக்குள்ள ஜூஸ் கொண்டு வந்திருக்க. அதுவும் இல்லாம புதுசா பச்சை கலர்ல இருக்கு. எல்லாம் உங்க நன்மைக்கு தான் நீ. இல்ல நீங்க ரொம்ப அசந்தாப்ல இருந்த மருந்து, முகமெல்லாம் வாடி போய் இருந்த மருந்து. உங்க அண்ணன் கூட சொன்னவ பாத்து, எடி என் தங்கச்சி வாடி போய் இருக்கா, என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கான ஒரு ஜூஸ குடினாங்க. எல்லாமே நமக்கு ஆப்பு வைக்க தான் செய்தா. இருந்தாலும் எப்படி வளர்த்திருக்காங்க என் பிள்ளைய. என் முகம் அசந்தாலே ஓடி வந்து ஜூஸ் தரக்கூடிய ஒரே ஒரு நாத்து இவதான். அவ நாத்து வீட்டுல இருக்கானாலே நடுநடிக்கு போறாவா. இவ என்னன்னா ஜூஸ் கொண்டு நீட்டுதா. நமக்கு வந்தது யோகம். அடிச்சு தோல் கிளப்பு நீலாம்பரி. பச்சை கலர் ஜூஸ பாக்கும்போதே நாக்கு நாட்டியம் ஆடுது. இவ்வளவு நாள் எனக்கு ஆப்பிள் ஜூஸ் தந்திருக்கா, ஆரஞ்சு ஜூஸ், மாதுளம்பழ ஜூஸ், என்னென்ன ஜூஸ் எல்லாமா தந்திருக்காமா. ஏன் கிருணி பழ ஜூஸ் கூட தந்திருக்கா. ஆனா இப்படி ஒரு பச்சை ஜூஸ் தந்ததே இல்ல. ஏகதேசம் நான் நினைக்கிறது சரியா தான் இருக்கும்னு நினைக்கேன். கிரீன் ஆப்பிள் ஜூஸா இருக்கும்னு நினைக்கேன். இலுக்குட்டி உனக்கு டைம் சூப்பரா தான் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. உன் புருஷன் ஒரு லூசு. அந்த லூசை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. அதை தூர தள்ளு. வீட்டுல இருக்க எல்லாரும் உன்னை தாங்கி தடிக்கி என்ன மாதிரி தாங்குதாங்க. ஜூஸ குடிச்சு நல்லா படபடன்னு வந்துடணும். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்கி குடிங்க. என்ன பாத்துட்டே இருக்க? வேற ஒண்ணும் இல்ல நீலோண்ணி. உங்களை கண்டாலே ஒரு மரியாதை கலந்து பயம். போயிட்டு வரேன். சீக்கிரம் குடிங்க. அப்படி போடுற ஆர்வால இன்னைக்கு தாயா சில்வெண்ட் ஒத்துக்கிட்டு இருக்கா. என் மேல பயம் இருக்குங்கத அவளே அவன் வாயால சொல்லிட்டா. இலுக்குட்டி பச்சை ஜூஸ் அப்படி படபடன்னு குடிச்சிரு. தாங்க முடியல. ஐயோ நான் வேற மடக்கு உள்ள ஊத்திட்டேனே. தலைகளை நின்னா கூட வெளியே வர மாட்டேங்க. வந்துட்டியாமா? இவ்வளவு நேரம் எனக்கு வாந்தி வருது, வெளியில வரவே மாட்டேங்குமா. அட கூறு கட்டவள, மாசமா இருக்கலடி வாந்தி வரதான் செய்யும். சில சமயம் வாந்தி வரமா இருக்கான்னு வராது. இதுக்குதான் அந்த அக்கா போற நானும் என்ன வேதனை பயந்துட்டேன். தலைகளை நிக்கவும் அங்க ஊர்லவும் இங்க ஊர்லவும் இங்க பரலவும் செஞ்சுட்டு இருந்தியே. அங்கிட்ட போய் சொன்ன மாதிரி என்ன செருப்பு கலத்தி அடிக்கணும். அடியே சில்வண்டு என்ன நீயா என்ன தேடி தந்த? பச்சை கலர்ல ஜூஸ்னு ஒன்னு தந்தியா ஒரு கர்மத்தை. என்ன தேடி தந்த? எடி அது என்கிட்ட கேளுடி. என்னமா சொல்லுத? எடி நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். நீனும் 2-3 மாசமா சரியா சாப்பிட மாட்டேங்க. அதனால என் மருமகிட்ட சொன்னேன். மருமகளை உனக்கு கை வைத்தியம் எல்லாம் நல்லா தெரியும்ல. சாப்பிடாம சரியா இருக்கா. அதனால என் உடம்பு வம்பா போயிடக்கூடாது. மாசமா வர இருக்க இந்த நேரத்துல நல்லா சாப்பிடணும். ஒரு ஆளுக்கு 2 ஆள் சாப்பாடு சாப்பிடணும். அதனால நீ ஒரு கை மருந்து ரெடி பண்ணி கூட ஏதாவது உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். பாவி நீ அவட்ட போய் கேப்பிய நீ? ஆனா நிறைய ஆள்கிட்ட கேட்டேன். அந்தளவுதான் சரி கை மருந்து குடுக்கலாம்னு சொல்லி சொன்னாவோ. அதான் மருமகிட்ட சொன்னேன். குடுமா நான் சொல்லுதே தைரியமா குடுனே. அந்தளவுதான் நீ பக்குவமா கை மருந்து நல்ல ஜூஸ் கணக்கு செஞ்சு கொண்டு வந்தேன். பச்சை ஜூஸ் சூப்பரா இருந்திருக்குமே. டேய் உனக்கு கடிச்சு துப்பிடுவேன். அவ்வளவு கோவத்துல இருக்கேன். பச்சை கலர் ஜூஸ் குடிச்சிட்டி பாவி. என்னத்தெல்லாம் சேட்ட இடி என்னத்தெல்லாம் சேட்ட உள்ள போனது வெளியே வர மாட்டேக்கு. எம்மா வயித்துக்குள்ள போய் எப்பா என்னெல்லாம் செய்த என்ன வெளியே வாந்தி பண்ணா வெளியே வர மாட்டேங்க. அக்கெல்லாம் என்ன சொல்லணும் எனக்கு சொல்ல தெரியல. என்ன தடி கலந்த என்ன தடி செஞ்சா? அதுல வேப்பம் கொழுந்து, வேப்பம் காய், வேப்பம் பூவு, கொஞ்சோண்டு பாவைக்காய், கொஞ்சோண்டு சுண்டவத்தல், இவ்வளவுத்தையும் நல்ல மை போல அரைச்சி நல்ல வடிகட்டி கொடுத்தேன். இதை மட்டும் குடிச்சோன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு ஆளு சாப்பாடு இல்ல 9 ஆளு சாப்பாடுன்னு கூட சாப்பிடலாம். அவ்வளவு கப கப கபன்னு வயிறு பசிக்கும். உனக்கு வைக்கண்டி சேர்த்து வைக்க ஆப்பு பெரிய ஆப்பா. ஏக்கா என்னவோ சர்ப்ரைஸ் என்னவோ போன் பட்டி அவசரமா சீக்கிரம் வாடியான்னு. ஆமாக்கா எது கேட்டல இருந்து எனக்கு என்னவோ
நல்லதுக்கு தானே கூப்பிட்டு இருக்கேன். 2 பேரும் கண்ணை விடுங்க. வாட்டக்கண்ணு போடாதீங்க, எனக்கு தெரியும். எக்க வாட்டக்கண்ணு போடல, காட்டு என்ன சீக்கிரம். செல்லத்தாயி பஞ்சு கண்ணு தரங்க. எக்கா என்னெல்லாமா பழம் சேர்ந்த மாதிரி இருக்க, இது என்ன இருக்கா, ஒரு மாதிரி அல்வா மாதிரி இருக்கு. பஞ்சு இது நம்ம ஊர் பொருள் இல்ல, துபாயில இருந்து இறக்குமதி ஆனது. என்னக்க சொல்லுதா, துபாயில உள்ளதா? துபாயில இருந்து உனக்கு யார் கொடுத்தா? நல்லா ஞாபகம் எடுத்து பாரு. அந்த 10 மாவுக்கு மறுமொழி பார்க்க போனோம்ல. அட ஆமா போனோம். அப்ப உனக்கு தந்தாலும் உனக்கு மட்டும் எனக்கு தரல. நம்ம 3 பேரும் போகும்போது நைஸா இதை அடிச்சுட்டு வந்துட்டேன். என்ன கட்சி இத இப்பெல்லாம் செய்யக்கூடாதுலக்கா. அவ எம்பிட்டு பெரிய பணக்காரி என்னெல்லாம வாங்கி வச்சிருக்கா. இத பார்த்தேன், நல்ல அளவுல இருந்து. அதுவும் இல்லாம ஆப்பிள் ஆரஞ்சு என்னெல்லாம கலர் பழமா படம் போட்டுருக்கு. அந்த அளவு பார்த்தேன், எனக்கு நாக்கு உரிச்சு. அந்த நைஸா அடிச்சுட்டு வந்துட்டேன். அவ அந்த மாதிரி பொருள் எல்லாம் பாரின்ல வாங்கிட்டு வந்து தின்னு தின்னு நல்ல அளவுல இருக்கா. நமக்கு ஒரு குப்பி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவா. அவட்ட கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்து அதான் என் போக்கில் எடுத்துட்டு வந்தேன். எல்லாம் நம்ம வீடு தானே, நம்ம வீட்டுல கேட்கணுமா, எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். இருந்தாலும் தப்பு தாங்க. சரி விடு, தின்னு பாப்போம். நல்ல டேஸ்டா தான் இருக்கும் போல இருக்கு. குப்பியை திறந்தாச்சு, பார்க்கும் போதே தெரியலையா, நல்ல கலர் மாதிரி நல்ல அலுவா மாதிரி இருக்கு. எடுத்து ஆளுக்கு ஒரு உருண்டை தின்னுங்க. பார்க்கும் போதே நாக்கு உருதா. எனக்கும் சாப்பிடணும் போலதான் தோணுதுக்கா. எடுங்க, கொஞ்சம் எடுங்க, நிறையவே எடுங்க. இந்த ஒரு குப்பி முழுச நம்மளே தின்னு முடிச்சிரும். இப்போ அதுக்கப்புறம் யாரு பாத்திரப்படாது பத்தியா. பஞ்சு செல்லத்தாய் எப்படி இருந்துச்சு? ஏக்கா நல்லா இருந்துச்சு. அது ஏதோ ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருந்துச்சு. நல்ல இந்த அலுவா மாதிரி நல்லா வலிக்கிட்டு போச்சுக்கா. நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. வெள்ளை பக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பாத்துக்கா. நல்லா இருந்து, நல்ல அளவோல இருக்கு பாத்துக்கா. கூட ஒரு டப்பா கிடைச்சாலும் கூட திங்கலாம் போல இருக்க, அப்படிலாம் இருக்கு. நாளைக்கு வீட்டுல போய் லேசா எட்டி பாப்பா. ஒரு டப்பா அந்த மாதிரி கிடைச்சுனா மெதுவா அடிச்சுட்டு வந்துடுறேன். இல்லன்னா பரவாயில்ல, கேட்டு கூட வாங்கலாம். அந்த பிள்ளை நல்ல பிள்ளை மாதிரிதான் தெரியுது. என்னடா இது, வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்கு. ஏக்கா உனக்கு ஒண்ணும் செய்யலையோ? எனக்கு ஏதோ வயிற்றுக்குள்ள லேசா இந்த குருவி கூப்பிட்டாப்ல ஒரு சத்தம் கேக்கு. என்னது குருவி கூப்பிட்டாப்லையா? எனக்குலாம் ஒண்ணும் கேட்கலையே. என்னடா இது? ஹலோ டாடி. டாடியா? அந்த வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. என்ன டாடி நீ இப்படி பேசுறீங்க? உன்னை நான் எதுக்கு அனுப்பி விட்டேன்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ சுவாறு கண்ட இடம் சொர்க்கான்னு உட்காந்து தின்னுட்டு இருக்கியா? டாடி நான் என்ன சொன்னனோ அத மட்டும் செய். நீ நான் புத்திசாலித்தனமா யோசிச்சுக்கிட்டு எதையாவது பண்ணி வச்ச, டாடி என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, பொல்லாதவனா மாறிடுவேன். உனக்காக ஒரு மாசம் முழுசா ட்ரைனிங் கொடுத்திருக்கேன். நான் என்ன சொல்லிவிட்டேன் ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு டாடி. ஒப்பாரி வைக்கிறது உருளது பெறலதெல்லாம் என்கிட்ட வைக்க கூடாது. இந்த பார், இன்னும் 3 நாள் தான் இருக்கு. நீ என்ன செய்வியோ யாது செய்வியோ தெரியாது. 3 நாளுக்குள்ள எல்லாத்தையும் முழுசா முடிக்கணும். ஓகே டாடி. இப்பதான் உன் பழைய குரல கேட்ட மாதிரி இருக்கு. இந்த பார், எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா இடையில அந்த ஒருத்தி இருக்காளே சின்ன பொண்ணு, அவளும் அவ கூட ஒருத்தி இருக்காள சுத்திட்டு 4 முடின்னு, அவகிட்டையும் ரொம்ப கவனமாயிரி. ஓகே டாடி. பார், நீ நினைக்க மாதிரி அவங்க 2 பேரும் காமெடி பீஸ் ஒண்ணும் கிடையாது. அவங்க 2 பேரும் வேற மாதிரி ஆட்கள். பார்த்து பக்குவமா நடந்துக்க. 3 நாள் 3 days to go. ஓகே டாடி, டன்.